ஃபைனலாக தலையோட இடாமூச்சி படம் நாளைக்கு தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த டேக்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக வெயிட் பண்ணி இந்த படம் வந்து நாளைக்கு தேட்டரில் வரப்போகுது. ஸோ என்னென்னலாம் சம்பவம் பண்ண போகிறோம் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட 3rd சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத் வாய்ஸில் செம சூப்பராக இருந்துச்சாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட 40th படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 3 BHK அப்படின்னு சொல்லி படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி படமாக வரப்போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் சரத்குமார் அண்ட் தேவயானி ஒரு பேரா நடிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு பசங்களாக தான் வந்து நம்ம சித்தார்த் வராரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி படமாக வரப்போகுது. சம்மரில் வரப்போகுது. செம்ம சூப்பராக இருக்க போகுது. சிவகார்த்திகனோட பராசக்தி படத்தோட ஷூட்டிங் வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிதம்பரத்தில் வந்து நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே நடக்கிற ஷூட்டிங் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து சோஷியல் பிக்கில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வீடியோலாம் வந்து லீக் ஆகி நிறைய பேர் வந்து சிவகார்த்திகனோட லுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. டீசரில் பார்த்து அதே லுக்கில் தான் வந்து சிவகார்த்திகன் இருக்காரு. ஸோ 5 நாள் அங்கே ஷூட்டிங் நடக்க போதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியோவோட ஸ்வீட் ஆர்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா March 14 ரிலீஸ் பண்ண போகிற சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் இவன் தான் பண்ணியிருக்காரு. அண்ட் ப்ரொடக்ஷனும் பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காதல் என்பது பொது உடைமை படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் தீயா என்ற வீடியோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா February 7 ரிலீஸ் பண்ண போது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க.